ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹிந்தி ஃபேமிலி காமெடி ட்ராமாவான சாரா ஹச்சுகே சாரா பட்ச்கே படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இன்னைக்கு தமிழ் டப்பிங்கோட ஜியோ சினிமாவில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் லீடிங் ரோலில் விக்கி கௌஷல் அண்ட் சாரா அலிகான் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அந்த ஃபேமஸான சாங் எல்லாருமே கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கனால நிறைய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இந்த படத்தை பூர்த்தி பண்ணிச்சா, படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ நம்ம விக்கி கௌஷல். இவர் பேர் வந்து கபில் துபே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. இவர் வந்து ஒரு யோகா டீச்சராக இருக்கிறாரு. இவரோட மனைவியாக வர நம்ம சாரா அலிகான் வந்து இவங்க பேர் சௌமியா. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹஸ்பண்டை விட கொஞ்சம் அதிகமாகவே சம்பளம் வாங்குறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு லவ் மேரேஜ் கப்பல்னே சொல்லலாம். ஸோ லவ் மேரேஜ் கப்பல் அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா மனைவியை வந்து டிமாண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. 10வது குறைக்கு அந்த சின்ன வீட்டில் இவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க. அதனாலே என்னமோ இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இவங்க 2 பேருமே இருக்குது. அது நார்மலாக எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குமே இந்த கனவு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வீடு வந்து இவங்க ரேஞ்சுக்கு மேலே வந்து அந்த வீடு அமைஞ்சு போயிருது. ஸோ அதில் 10வது குறைக்கு கார் பார்க்கிங் இருக்குது, ஜிம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அது அங்கேயே ட்ராப் ஆயிடுது. இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்குற ஜாரா அலிகான் கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து எனக்கு ஒரு வீடு அலாட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் நம்மளும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற 2 பேருமே அப்ளை பண்ணும்போது அதுக்கு இவங்க எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஸ்கீமுக்கு நாங்கள் எலிஜிபிள் ஆகணுன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸும் சொல்கிறாங்க. அதில் ஒரு கட்டமாக வந்து நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக இவங்க டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இந்த டிவோர்ஸ் பிளானில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த டிவோர்ஸ்னால அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகுது, கடைசி வந்து அந்த டிவோர்ஸ் கிடச்சி இவங்களுக்கு வீடு கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு மொத்த கதையுமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி காமெடி எமோஷனல் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. அதுலேயுமே ஆன் ஸ்க்ரீனில் நம்ம ஜாரா அலிகான் அண்ட் வந்து விக்கி கௌஷல் இவங்க 2 பேரோட ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நிறைய இடங்களில் உங்களுக்கு ஃபீல் குட்டான எலமெண்ட்ஸை உண்டாக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு கப்புள்ஸாக தான் இப்போ இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு கப்புள்ஸு பார்த்தாலே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம நடிச்சிட்டாலே போதும். அது படம் ஃபுல்லாகவே போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதை இவங்க நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஆன் ஸ்க்ரீனில் தெரியுதுங்க. இதை தாண்டி படத்தில் இருக்கிற எமோஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், மேஜராக நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலேயுமே அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர அந்த எமோஷன் போர்ஷன் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுலேயும் காமெடி போர்ஷன்ஸை சொல்லவே வேணாம். இவங்க வந்து அந்த படம் ஃபுல்லாகவே காமெடி தான் நிறைய எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் மட்டும் தான் அந்த எமோஷன் போர்ஷனுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காமெடி போர்ஷன்ஸில் இவங்க 2 பேருமே வேணும்னே தான் டிவோர்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாமே குட்டி குட்டியான ஃபன்ஃபுல்லான ஃபேக்டர்ஸாக வந்து டெலிவரியாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய இடங்களில் நீங்களும் கை குலுங்க சிரிக்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுக்குமே லிப்சிங்கோட மேட்சர் அளவுக்கு தமிழ் டப்பிங் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ சாங்ஸ் எல்லாம் மேஜராக வந்து ஹிந்தியில் தான் இருக்குது. அந்த ஃபேமஸான சாங்லாம் தமிழ் டப்பிங்கோட வரப்போது நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கண்டிப்பாக ஹிந்தியிலே தான் போட்டிருக்காங்க. சாங்ஸ் அந்தளவுக்கு அவங்க டப் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல படமாக ரெடியாக இருக்குது. அதுலேயும் மஸ்ட் வாட்சபிளான ஒரு மூவியை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காதுன்னு நான் நம்புகிறேன்.